Hello students, இப்போ நம்ம பார்க்க போறது 7th standard math chapter 4ல டாபிக் வந்து direct and inverse proportion. அதுல exercise 4.3 பார்க்க போறோம். ஓகேங்களா? exercise 4.3ல வந்து miscellaneous practice problems இருக்கு. இப்போ அதுல first sum நம்ம பார்க்க போறோம். What is the first sum? If the cost of 7 kg of onions is rupees 84, find the following. Cost of 7 kg onion வந்து 84 rupees அப்படின்னா we want to find out the cost of 1 kg onion கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். The cost of 1 kg onion is equal to 84 divided by 7. என்ன ஆன்சர் வரும்? 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 7s are 7, பேலன்ஸ் 1, 14ல 2 7s are 14. அப்ப காஸ்ட் ஆஃப் 1 kg ஆனியன் வந்து 12 rupees. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா the weight of the onion bought for rupees 180. 180 rupeesக்கு எவ்வளவு kg ஆனியன் வாங்கலாம்னு கேக்குறாங்க. 180 rupeesக்கு எவ்வளவு kg ஆனியன் வாங்கலாம்னு கேக்குறாங்க. நமக்கு 1 kg ஆனியன் எவ்வளவுன்னு தெரியும், 12 rupeesனு தெரியும். அப்ப அந்த 180 12 ஆல டிவைட் பண்ணலாம். therefore weight of the onion is equal to 180 rupeesக்கு எவ்வளவு ஆனியன் அப்படினா per kg ஆனியனை டிவைட் பண்ணலாம். 180 divided by 12 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 180 divided by 12. 1 12s are 12, that balance 6, the 0 கீழ கொண்டு வந்துறோம், that 5 12s are 60. ஓகேங்களா? 15 kg ஆனியன் நமக்கு கிடைக்கும். 180 rupeesக்கு எவ்வளவு ஆனியன் கிடைக்கும்? 15 kg ஆனியன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுலயே செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா the cost of 3 kg of onions எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நம்ம cost of 1 kg onion நம்ம 12 rupees ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். cost of 3 kg onion is equal to 3 into 12. 3 12s are 36 rupees. ஓகேங்களா? 3 12 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3 kg ஆனியனோட காஸ்ட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. if c is equal to kd அப்படினா the first question, what is the relation between c and d? c க்கும் d க்கும் என்ன ரிலேஷன் அப்படினு கேக்குறாங்க. the second question, find k when c is equal to 30 and d is equal to 6 னு கேட்டிருக்காங்க. third question, find c when d is equal to 10. மூணு டைப் ஆஃப் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா what is the relation between c and d அப்படினு கேட்டிருக்காங்க. c and d என்ன ரிலேஷன் அப்படினா ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன். c and d க்கு என்ன ரிலேஷன் அப்படினா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். எப்படி அப்படினா when c and d are direct proportion இருந்தது அப்படினா இதை எப்படி எழுதலாம்? இந்த d வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும்? டிவைடட் பை மாறிடும். இங்க பாருங்க எழுதி இருக்கேன். c அப்படியே வச்சுக்கங்க. இங்க இருக்க d இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? டிவைடட் பை d ஆயிரும். is equal to k. c by d is equal to k. ஓகேங்களா? அப்ப இத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? c is equal to kd ன்னு மாறும். இங்க பாருங்க c is equal to kd. எப்ப c யும் d யும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருந்ததுனா தான் c is equal to kd நம்ம எழுத முடியும். அப்ப what is the relation between c and d? c and d is the direct proportion. ஓகேவா? now இதுல செகண்ட் சம் பாருங்க. find k when c is equal to 30 and d is equal to 6. c ஓட வேல்யூ 30, d ஓட வேல்யூ 6 இருந்தது அப்படினா k ஓட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டாங்க. c is equal to kd ன்னு. c ஓட வேல்யூ 30 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. k தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டு d ஓட வேல்யூ 6. இந்த k அப்படியே வச்சுக்கலாம். அந்த மல்டிப்ளை 6 இந்த பக்கம் என்ன ஆகும்? டிவைடட் பை 6 ன்னு மாறிடும். அப்ப 30 divided by 6 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 டேபிள் சொல்லுங்க பார்க்கலாம். 5 6 are 30. அப்ப k ஓட வேல்யூ 5. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா the same formula c is equal to kd. அதுல d ஓட வேல்யூ 10 ன்னு கொடுத்துட்டு find the values of c ன்னு கேட்டிருக்காங்க. d ஓட வேல்யூ 10 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி போன சம்ல k ஓட வேல்யூ 5 ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. 5 into 10 50 அப்படினு மாறிடும். அப்ப இப்ப c ஓட வேல்யூ எவ்வளவு? 50, k ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்க போறோம். தேர்ட் சம் என்ன क्वेश्चन? every 3 months Tamilchelvan deposit rupees 5000 as savings in his bank account. In how many years he can save rupees 1,50,000? அதாவது 3 months once, ஒவ்வொரு 3 months once வந்து 5000 rupees வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாங்களாம். அப்படி சேவிங்ஸா. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணும்போது 1,50,000 சேவ் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எவ்வளோ இயர் பிடிக்கும், எவ்வளோ மந்த் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த் போட்டுக்கலாம். அமௌண்ட் டெபாசிட் பர் மந்த் ருபீஸில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 மந்த்துக்கு எவ்வளோ ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க? எவ்ரி 3 மந்த்துக்கு 5000 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க. அந்த 3 மந்த்தை நான் என்ன பண்ணுறேன்? இயராக கன்வெர்ட் பண்ணுறேன். இயராக கன்வெர்ட் பண்ணுறேன்னா 1 இயர் வந்து 12 மந்த். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 3 by 12. ஓகேங்களா? தென் இந்த நம்பர் ஆஃப் மந்த் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அது மந்தா இயரா? மந்தா வந்தால் இயராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் சொல்யூஷனில் பார்த்துக்கலாம்.
எக்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட் ஃபைனல் எவ்வளோ சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்குது? 1,50,000. இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5,000 இருந்தது, அப்புறம் 1,50,000. ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கும் 5,000 போட்டுக்கிட்டே வந்தால் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும். x1/y1 = x2/y2. x1/y1 x1 எவ்வளவு? 3/12 divided by 5,000. 3/12 divided by 5,000 is equal to x by 1,50,000. First x term cross multiplication பண்ணிக்கிறோம். 5,000 into x is equal to 3/12 into 1,50,000. இங்க பாருங்க போட்டிருக்கேன். 5,000 into x is equal to 3/12 into 1,50,000. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 4 3s are 12. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 4s are 4, இங்கே 15ல் 3 4s are 12, பேலன்ஸ் 3, 30ல் 7 4s are 28, பேலன்ஸ் 2, 20ல் 5 4s are 20, ரிமைனிங் 2 zeros. இந்த பக்கம் 5,000 into x இருக்குது. இந்த x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x is equal to இங்கே என்ன இருக்குது? 37,500. இந்த மல்டிப்ளைட் 5,000 மூவ்ஸ் ஆன் ரைட் சைட் டிவைடட் பை 5,000 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இந்த 5,000 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? டிவைடட்னு சேஞ்ச் ஆயிரும். இந்த 2 zeros கேன்சல் ஆயிரும். லாஸ்ட் 2 zeros கேன்சல் ஆயிரும். இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, அதாவது 10 5s are 50. ஓகேங்களா? இங்கே 7 5s are 35, பேலன்ஸ் 2, 25ல் 5 5s are 25. 37 divided by 10 இருக்குது. இதை பாயிண்ட் வச்சோம்னா 10ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னம்னா 7.5 இயர்ஸ் ஆகும். தட் இஸ் 7.5 மீன்ஸ் 7.5 இயர்ஸ். 7 1/2 இயர்ஸ் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணதுக்கு? 1,50,000 அவர் டெபாசிட் பண்ணியிருக்காருன்னா அது முடியிற டேட் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா நமக்கு 7.5 இயர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நான் 4th sum பாருங்க. A printer prints a book of 300 pages at the rate of 30 pages per minute. Then how long will it take to print the same book if the speed of the printer is 25 pages per minute? Per மினிட்டுக்கு 30 புக்கு தான் பிரிண்ட் பண்ண முடியுமா? பர் மினிட்டுக்கு 30 புக்கு பிரிண்ட் பண்ண முடியும். நமக்கு இருக்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 300 பேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பர் மினிட்டுக்கு 30 பேஜஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு டோட்டல் பேஜஸ் வந்து 300. டைம் டேக்கன் டு பிரிண்ட் 30 பேஜஸ். 30 பேஜஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 1 மினிட் ஆகும். தட் இஸ் பர் மினிட். பர் மினிட்னா என்ன மீனிங்கு? 1 மினிட்னு அர்த்தம். 1 மினிட்டுக்கு 30 பேஜஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ நமக்கு 300 பேஜுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். The time taken to print 300 pages is equal to 300 by 30. 0 0 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 10 3s are 30. தட் இஸ் 10 மினிட்ஸ் ஆகும். 300 பேஜஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 10 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி 25 பேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர் மினிட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர் மினிட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவு? 30 பேஜஸ். தட் இஸ் பர் மினிட்டுக்கு. நல்லா கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இது வந்து டோட்டல் பேஜஸ். அவங்க கேட்டிருக்கிறதுக்கு பர் மினிட். தட் இஸ் 1 மினிட் தான் டைம் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பர் மினிட்டுக்கு 20 பேஜஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா 25 பேஜஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் 30 பேஜஸ்க்கு வந்து டோட்டல் பேஜ் பண்ணுறதுக்கு 10 மினிட். அதே மாதிரி இது எக்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்பர் ஆஃப் பேஜஸ் டிக்ரீசஸ். ஸோ இந்த டைம் வந்து இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்ன? x1 y1 is equal to x2 y2. That is 30 into 10 is equal to 25 into x. x ஒன் சைடு வச்சுட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா x is equal to 12 minutes. ஓகேங்களா? அப்போ 12 மினிட்ஸில் நாம் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 5th sum பார்க்க போகிறோம். 5th sum என்ன? If the cost of 6 cans of juice rupees 210, then what will be the cost of 4 cans of juice? First number of cans xன்னு வச்சுக்கிறோம். 6 can juice வந்து எவ்வளவுனா rupees 210. காஸ்ட் வந்து ருப்பீஸில். அதே 4 கேனோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்பர் ஆஃப் கேன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு 6 கேன் இருந்தது, அப்புறம் 4 கேன் டிக்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படின்னால இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நமக்கு ஃபார்முலா என்ன? x1 by y1 is equal to x2 by y2. x1 by y1 6 divided by 210 is equal to 4 by x. x நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 into x is equal to 4 into 210. x ஒன் சைடு ரிமைனிங் நம்பர்ஸ் ஒன் சைடு வச்சுக்கிட்டோம்னா x is equal to 4 into 210. இந்த மல்டிப்ளை 6 இந்த வந்தால் டிவைடட் பை 6ன்னு ஆயிரும். 2 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4.
3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 7 3s are 21, 0. இப்போ 2ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 140 rupeesனு வரும். அப்போ 4 can juice வந்து அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 140 rupees. ஓகேவா? Now, sixth sum. X varies inversely as price of Y. Given that when Y is equal to 6, then the value of X is 4. Find the value of X when Y is equal to 8. X, Y in ரெண்டு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த சம் மாதிரி கம்பேர் பண்ணி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இது, செகண்ட் குவான்டிட்டி இதுன்னு கம்பேர் பண்ணல. எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு குவான்டிட்டி எடுத்துட்டாங்க. அதில் ஒய்யோட வேல்யூ 6 இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னா தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்போ? வென் த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஒய்யோட வேல்யூ 8ன்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் வேரியஸ் இன்வர்ஸ்லி. தட் இன்வர்ஸ்லி மீன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்ன ஃபார்முலா? x1 y1 is equal to x2 y2. x1 y1 எவ்வளவு? 4 into 6 is equal to x into 8. x ஒன் சைடு வச்சுக்கலாமா? 4 into 6, இந்த மல்டிப்ளை 8 டினாமினேட்டரில் வந்துடும். 2 4s are 8, 1 4s are 4. ஓகேங்களா? மறுபடி 2 டேபிளில் கட் பண்ணோம்னா 1 2s are 2, 3 2s are 6. x is equal to 3. அப்போ ஒய்யோட வேல்யூ 8 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். ஓகேவா? Then the last sum, a truck requires 108 liters of diesel for covering a distance of 594 km. How much diesel will be required to cover a distance of 1650 km? அதாவது ஒரு ட்ரக் வந்து குவான்டிட்டி ஆஃப் லிட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 108 லிட்டர் டீசல் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் கவர் ஆகுது? 594 கிலோமீட்டர் கவர் ஆகுது. அதே மாதிரி 1650 கிலோமீட்டர் கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் எனக்கு தேவை, எவ்வளோ டீசல் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிருக்குது. ஃபர்ஸ்ட் 594, தென் 1650. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி ஆஃப் டீசல் எவ்வளோ ஆகும்? அதிகமாகும். ரெண்டும் சேம் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டுமே அதிகமாகும். ஸோ இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்ன? x1 by y1 is equal to x2 by y2. x1 by y1 108 by 594 is equal to x by 1650. Cross multiplication, first x term multiply பண்ணோம்னா 594 into x is equal to 108 into 1650. x one side, remaining numbers one side வச்சுக்கலாம். 108 into 1650. இந்த multiply 594 இந்த பக்கம் தான் divided by 594 ஆயிரும். இதை நான் வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 9s are 54, பேலன்ஸ் 5, 6 9s are 54. மேலே 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 9s are 9, பேலன்ஸ் 1, 2 9s are 18 வரும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை 11 டேபிளில், அதாவது இந்த இதை வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ 2 6s are 12. இங்கே 1 6 are 6, 1 6 are 6 கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது 11 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 1 11s are 11, 16ல் 1 11s are 11, பேலன்ஸ் 5, 55ல் 5 11s are 55, 0. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 2 into 150. 2 into 150 மல்டிப்ளை பண்ணோம்னா 300 liters of diesel we covered the distance 1650. ஓகேங்களா? இப்போ இந்த சாப்டர் எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? see you next classல பார்க்கலாம்.